இது எத்தனை பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரிலேட் ஆச்சு. நம்ம ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சுருப்போம். அது நம்மளுக்கு ரொம்ப நார்மலாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம காலேஜுக்கு ஷிஃப்ட் ஆகிறப்போ அந்த கேரக்டர்ஸ்லாம் அப்நார்மலாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். மேபி நம்ம ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அந்த மிஸ்டேக்கை வச்சு நம்ம கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணிட்டு போய் நின்னா கூட இல்லை அந்த தப்பு பண்ணது நீ தானே, ஸோ நீ இப்படி தான் அப்படின்னு நம்மளை போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க. சில சமயம் நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், அந்த தப்பு பண்ணல நீ, ஸோ நீ இப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஐ கேன் ஃபீல் யூ. ஏன்னா இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் புரிஞ்சிக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை நம்புங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆனால் அந்த தப்பு திரும்ப பண்ணக்கூடாதுன்றதுல ஸ்ட்ராங்காக இருங்க. மேபி உங்களை பீப்புள் ஜட்ஜ் பண்ணுறாங்க, நீங்கள் இப்படி தான் சொல்லி உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறாங்கன்னா இக்னோர் தட். நமக்காக நிறைய சக்ஸஸும் ஹாப்பினஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிப்போமே. இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தானே தவிர இது நம்மளோட லைஃப் கிடையாது. இதெல்லாம் எப்போ சரியாகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். Trust me, time heals everything. People may label you for one mistake, but your story is always bigger than that.